பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரையும் தூக்குல போட போறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தூக்குல போட போறாங்க. முதல்ல பகத்சிங் போய் தூக்கு மேடையில நிக்கிறாரு. ராஜகுருவும் சுகதேவும் அடுத்ததாக போனாங்க, நிக்கிறாங்க. பகத்சிங் போய் தூக்கு மேடையில நின்று இன்குலாப், மற்ற 2 பேரும் ஜிந்தாபாத் தூக்குல போட்டாங்க. அடுத்ததா சுகதேவ் போய் நிக்கிறாரு. இன்குலாப், ராஜகுரு ஜிந்தாபாத், சுகதேவ தூக்குல போட்டாங்க. இப்ப ராஜகுரு போய் நிக்கிறாரு. இந்த பக்கம் யாருமே இல்லை, எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க, எல்லாம் வெள்ளக்காரங்க. இப்ப ராஜகுரு போய் அந்த மேடையில நின்று இன்குலாப்னு கத்துனாருங்க. இந்த லிவர் இழுக்கக்கூடிய வெள்ளக்காரர் இருப்பான்ல, அவன் கத்துனாங்க ஜிந்தாபாத்னா, அவன் கத்துனா ஜிந்தாபாத்னு. ராஜகுருவை தூக்குல போட்டாங்க. இவருக்கு என்கொயரி வச்சாங்க. ஒரு சுதேசி இன்குலாப்னு கத்துறான், அவனுக்காக நீ ஜிந்தாபாத்ன்ற. அந்த வெள்ளைக்காரனுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த இளைஞர்களுக்கு வெறும் 22, 23 வயது கூட இருக்காது, இன்னும் வாழ்க்கையவே அவங்க தொடங்கவே இல்லை. அந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்டுப்பற்று இருக்கிறது, தன் உயிரை நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த நாட்டுப்பற்று அந்த இளைஞர்களுக்கு இருக்கிறதே, இப்படியான நாட்டுப்பற்று எனக்கு இல்லையே என்று நினைத்தேன், அவனுக்காக நான் குரல் கொடுத்தேன்னாருங்க. இவங்க கதாநாயகர்கள். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டுறோமா? இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலையும் வரக்கூடிய கோமாளிகளை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு காட்டாதீர்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு வந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான கதாநாயகன் யார் என்று தெரியும். அப்படியாக அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தமைக்காகவே பெரம்பலூர் மக்கள்